ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பகுதியில் 1996 கேட்கப்பட்ட கேள்விகள் அதன் பதிவுகளை நம்ம தொடர்ச்சியாக இன்றைக்கும் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மரபியலின் தந்தை யார்? ஜிகே மெண்டல். மரபியலின் தந்தை யார்னா ஜிகே மெண்டல். அடுத்து, கீழ்வருவனவற்றுள் எது ஹார்மோன் இல்லை? ஆக்சிஜன், ஜிப்ரிலின், எத்திலின், அயோடின். கீழ்வருவனவற்றுள் எது ஹார்மோன் இல்லை, அதாவது அயோடின். சரியான ஆன்சர் அயோடின். அடுத்து, வெஸ்டர்ன் பிளாட் சோதனையில் கண்டறியப்படும் நோய் எது? எய்ட்ஸ். வெஸ்டர்ன் பிளாட் சோதனையில் கண்டறியப்படும் நோயின் பெயர் எய்ட்ஸ். அடுத்து, பேரிக்காய் கடினமாக இருக்க காரணம் என்ன? பேரிக்காய் கடினமாக இருக்க காரணம் என்ன? ஸ்க்ரீலைடுகள். அடுத்து, பெடாலஜி என்னும் பிரிவில் ஆராயப்படுவது எது? மண். பெட்டாலஜி என்னும் பிரிவில் ஆராயப்படுவது எது அப்படின்னா மண். அடுத்து, செல்லின் ஆற்றல் நிலையம் எனப்படுவது எது? செல்லின் ஆற்றல் நிலையம் மைட்ரோகாண்ட்ரியா. அடுத்து, காற்றில் பரவும் நோய் எதுனா டிப்திரியா. காற்றில் பரவும் நோயின் பெயர் டிப்திரியா. அடுத்து, சிங்கோனா தாவர மரப்பட்டையிலிருந்து பெறப்படும் மருந்தின் பெயர் குவைனைன். சிங்கோனா தாவர மரப்பட்டையிலிருந்து பெறப்படும் மருந்து குவைனைன். அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது தாவரத்திலிருந்து பெறப்படுவதில்லை? கற்பூரம், டர்பண்டைன், ரப்பர், பட்டு. கீழ்கண்டவற்றில் எது தாவரத்திலிருந்து பெறப்படுவதில்லைனா பட்டு. அடுத்து, கீழ்கண்டவற்றில் பச்சையத்தில் காணப்படும் முக்கிய தனிமம் எது? கீழ்கண்டவற்றில் பச்சையத்தில் காணப்படும் முக்கிய தனிமம் எது? மக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், சோடியம். 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பச்சையத்தில் காணப்படும் முக்கிய தனிமம் மக்னீசியம். அடுத்து, புற்கள் ஒரு சல்லி வேர்கள் கொண்டவை, ஆணி வேர்கள் கொண்டவை, தூண் வேர்கள் கொண்டவை, உறிஞ்சி வேர்கள் கொண்டவை. புற்கள் ஒரு சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சல்லி வேர்கள் கொண்டவை. அடுத்து, முதல்நிலை உற்பத்தியாளர்கள் யார்? முதல்நிலை உற்பத்தியாளர்கள் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியாக்கள், பசுந்தாவரங்கள், சிறு பூச்சிகள், கார்னிவோர்ஸ். முதல்நிலை உற்பத்தியாளர்கள் பசுந்தாவரங்கள். அடுத்து, கண்ணின் விழித்திரையில் காணப்படும் உணவற்ற புள்ளி எது? கண்ணின் விழித்திரையில் காணப்படும் உணவற்ற புள்ளி குருட்டு புள்ளி. அடுத்து, பாரம்பரிய பண்புகளுக்கு காரணமாக இருப்பவை எது? உட்கரு, ஜீன்கள், மைட்ரோகாண்ட்ரியன், சைட்டோபிளாசம். பாரம்பரிய பண்புகளுக்கு காரணமாக இருப்பவை ஜீன்கள். அடுத்து, இரத்தம் சிவப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஹீமோகுளோபின். இரத்தம் சிவப்பாக இருப்பதற்கு காரணம் ஹீமோகுளோபின். அடுத்து, ராணி தேனியின் முக்கிய வேலை என்ன? முட்டையிடுதல். ராணி தேனியின் முக்கிய வேலை முட்டையிடுதல். அடுத்து, குழந்தைகளில் காணப்படும் பற்களின் வகைகள் என்ன? பால் பற்கள். குழந்தைகளில் காணப்படும் பற்களின் வகைகள் பால் பற்கள். அடுத்து, இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் ஹார்வி. இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹார்வி. அடுத்து, அதிக அளவு பால் தரும் பசுக்கள் எதுனா சிந்து பசு. அதிக அளவு பால் தரும் பசுக்கள் சிந்து பசு. அடுத்து, வௌவால்களின் சிறப்பு பண்பு என்னன்னா மியோலி சேகரித்தல். வௌவாலின் சிறப்பு பண்பு மியோலி சேகரித்தல். அடுத்து, மெட்ரோமெரிசம் அல்லது கண்ட பகுப்பு முறை உடலில் தெளிவாக காணப்படும் விலங்கு தொகுப்பு எதுனா வலைத்தசை புழுக்கள். மெட்ரோமெரிசம் அல்லது கண்ட பகுப்பு முறை உடலில் தெளிவாக காணப்படும் விலங்கு தொகுப்பு வலைத்தசை புழுக்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹைப் பண்ணவான்னு கேட்டுச்சுன்னா ஹைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம தொடர்ச்சியாக நாளைக்கும் இதே பகுதியிலேருந்து 1996 வருடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆப்ஷன் ஏபிசிடின்னு கொடுத்து ஆன்சர் பண்ணல, கொடுத்தா கொஸ்டின் கம்மியாக போட முடியாது. அதனால் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. ஆப்ஷன் இல்லாமல் சரியான ஆன்சரே கொடுத்துருக்கேன். நாளை சந்திக்கலாம். நன்றி. மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம்.